முன்னோர்கள் கண்டுபிடித்த வாடிவாசல் வேண்டாம், மூர்த்தி கண்டுபிடிச்ச வாடிவாசல் தான் சொன்னால் அது இப்படி தான் விபரீதங்கள். நம்ம கிராமத்தில் சொல்லுவார்கள், கால் அளவுக்கு செருப்பு வாங்குவதா அல்லது செருப்பு அளவுக்கு காலை இந்த வீர விளையாட்டை ஒரு பொம்மை விளையாட்டு போல நடத்துவது என்பது உண்மையிலே எல்லோரும் வீர விளையாட்டை விளம்பர விளையாட்டை மாற்றுனதுனால தான் இத்தனை காயங்களும் உயிரிழப்புகளும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு என்று மண் வாசனையோடு அந்த பகுதியுடைய தெய்வத்தை வணங்கி அதை போகிற போது உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒன்று ரெண்டு ஒரு விபத்து போல் ஒன்று ரெண்டு பேர்களுக்கு காயம் ஏற்படும். ஆனால் இப்போது நீங்கள் வார வாரம் இந்த நடத்துகிற இந்த ஜல்லிக்கட்டுனால அந்த மைதானத்தை கட்டியதுனாலே இன்றைக்கு அங்கே நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை போல் நடத்துகிறாங்க. இப்போது நம்ம கிராமத்தில் சொல்லுவார்கள், கால் அளவுக்கு செருப்பு வாங்குவதா அல்லது செருப்பு அளவுக்கு காலை செய்வதா என்கிற அடிப்படையில் இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது அரசு தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்பது தெரியவில்லை. விளையாட்டை வீர விளையாட்டை நடத்துவதில் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு என்கிற மண் வாசனையோடு நடத்தப்படுகிற வீர விளையாட்டு என்பது அந்த மண் வாசனையும் அந்த குல தெய்வம் அந்த மண்ணிலே குடியிருக்கிற தெய்வத்துகளை வணங்கி நாம் காலங்காலமாக அந்த நம்பிக்கையோடு நாம் நடத்துகிற ஒரு வீர விளையாட்டு. இந்த வீர விளையாட்டை ஒரு பொம்மை விளையாட்டு போல் நடத்துவது என்பது உண்மையிலே எல்லோரும் இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் அவருடைய இடத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினாலே யாரும் கேள்வி கேட்க முடியாது என்கிற காரணத்தினாலே இது செய்கிறார்கள். ஆண்டு முழுவதும் பயிற்சி எடுப்பார்கள் வீரர்கள். ஆண்டு முழுவதும் பயிற்சி எடுத்து தான் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிற ஜல்லிக்கட்டிலே பங்கேற்கிற போது அது பாதுகாப்பானதாகவும் வீரத்தை வெளிப்படுத்துவதாகவும் வீரத்தை உலகத்துக்கு எடுத்துச் சொல்வதாகவும் இருக்கும். ஆகவே இந்த நிகழ்வு குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவருடைய அனுமதியை பெற்று அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு சென்று இதை முறைப்படுத்த வேண்டும். இது இப்படியே தொடர்ந்தால் எத்தனை உயிரிழப்பு சம்பவங்கள் ஏற்படுவது. இன்றைக்கு மருத்துவமனையிலே மருத்துவர்களும் செவிலியர்களும் என்ன சொல்கிறாங்க, சார் இது ரெகுலராக வாரத்துக்கு 6 பேர் 10 பேர் 20 பேர்னு வர்றாங்க சார்னு சொல்லி செவிலியர்களும் மருத்துவர்களும் அவர்களும் கவலையோடு அதை சொல்லுகிறார்கள். ஆக இதை முறைப்படுத்தி செய்தால் எல்லோருக்கும் நல்லது என்பதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று பேரவை இன்றைக்கு கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினால அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவருடைய அனுமதியை அவருடைய வழிகாட்டுதலையும் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். இப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மாணிக்கம் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் தமிழரசன் அவர்களும் மற்றும் மாவட்ட பொருளாளர் திருப்பதி அவர்களும் நம்முடைய மண்ணின் மைந்தர் அனைத்துறை எம்ஜிஆர் மன்றத்து மாநில இணைச் செயலாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் நேரில் நம்முடைய கழக நிர்வாகிகள் ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். மருத்துவர்களிடத்திலும் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். நல்ல முறையில் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை பார்க்கணும். அவர்களும் நல்ல முறையில் சிகிச்சை எடுக்க அனைத்து முயற்சிகளும் நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய இதுக்காண்டி வாரம் இளைஞர்களும் இந்த மாதிரி, அதாவது இது வீர விளையாட்டை விளம்பர விளையாட்டாக மாற்றிட்டாங்க. ஒரே வரி, வீர விளையாட்டை விளம்பர விளையாட்டை மாற்றினதுனால தான் இத்தனை காயங்களும் உயிரிழப்புகளும் இருக்குது. இதுக்கு அரசு பார்த்திங்கன்னா உரிய நிவாரணம் வழங்குவதில்லை. அது போராடி தான் வாங்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா 2-3 தம்பிங்க இறந்து போனப்போ போராட்டம் நடத்தி அதுக்கு பிறகு தான் முதலமைச்சருடைய நிவாரண நிதியை அறிவித்தாங்க. இப்போ கூட இந்த காயம்பட்டவங்களுக்கும் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் வாயிலாக அரசினுடைய கவனத்திற்கு நாங்கள் பேரவையில் எடுத்து வைப்போம். வீர விளையாட்டு இப்போதைக்கு அதில் நிறைய முறைகேடு நடப்பதாகவும், ஒரு மாடு விடனா 5000 ரூபா வரை டோக்கன் நடக்கிறதாகவும் பிஸ்னஸ் விளையாட்டாக மாறிச்சு அப்படின்னு தன்னார்வலர். அதுதான் சொல்கிறேன் நான், இது வீரத்திற்காக மண் வாசனையை சொல்லுகிற விளையாட்டை இது விளம்பர விளையாட்டாக மாற்றினது மட்டுமல்ல, முறையாகவும் இது நடக்கலை. பார்வையாளர்களே இல்லாமல் ஒரு விளையாட்டு நடக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களே இல்லாத ஒரு விளையாட்டு. அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைத்து கொண்டு போய் கொடி அசைக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே இது அதாவது எப்பப்போ மரபுப்படி இது மரபு எத்தனை ஆண்டுகளாக கடைபிடிக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அமைச்சராவதற்கு முன்பாக 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு மேலே இதை கடைபிடிக்கிறோம். இப்போ எங்கள் தொகுதியில் தான் சொரிக்காம்பட்டியில் இந்த ஜல்லிக்கட்டினுடைய அந்த வரலாற்று சின்னங்கள் அங்கே இருக்குது.
1000 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு பாரம்பரியம் பண்பாடு உள்ளது. திருமங்கலம் தொகுதியில் சொர்க்காம்பட்டியில் அந்த காலை அடக்கின அந்த வீரர் இறந்த அந்த வரலாறு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து நடக்குது. அதை இப்படி வந்து வீர விளையாட்டை விளம்பர விளையாட்டை மாற்றுற போது தான் இவ்வளவு அவலங்களை எதிர்கொள்ள வேண்டியது. அது அரசு அமைச்சர்கள் அரசு அதை கவனத்தில் கொண்டு அதுக்குள்ள மரபுப்படி அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியம் வந்து ஒரு மரியாதை தரணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். காயம்பட்டவர்களுக்கும் அரசு நிவாரணம் வழங்கணும், அவர்களுக்கு உரிய சிகிச்சை தீவிர சிகிச்சை வழங்கணுன்றதை புரட்சித் தலைவர் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் நின்று வேண்டுகோள் வைக்கிறோம். கட்டப்பட்டு 1 வருஷம் சும்மாவே கிடந்தது. இப்போ இந்த வருடம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வராங்க. அதனால வந்து முதல் ஆர்வமாக இருந்த மக்கள் கூட இப்போ வெறுப்பு வந்துடுச்சு. இதுக்கான இது எப்படி? அதுதான் நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறது என்ன காரணம்னா, இந்த மைதானம் என்பது இதுவரை உலகத்திலே எந்த நாட்டிலும் ஜல்லிக்கட்டுக்கு மைதானம் கட்டலை. இயற்கையாக இருக்கிற வாடிவாசல் தான். அந்த வாடிவாசல் இப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக பிரசித்தி பெற்றதுன்னு ஏன் சொல்கிறாங்க? அந்த வாடிவாசலில் காலை வந்து நின்று விளையாண்டு அப்படி திரும்புவாங்க. இது வந்து இயற்கையாக அமைந்த வாடிவாசல், நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த வாடிவாசல். முன்னோர்கள் கண்டுபிடித்த வாடிவாசல் வேண்டாம், மூர்த்தி கண்டுபிடிச்ச வாடிவாசல் தான் சொன்னால் அது இப்படி தான் விபரீதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுக்கு ஆண்டவனும் மக்களும் தான் நல்ல தீர்ப்பை சொல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.